ஹாய் பேரண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜன் முகுந்தன். இன்றைக்கான வீடியோவில் 1 to 3 இயர்ஸ் அதாவது டாட்லர் ஏஜ் குரூப் சில்ட்ரன்ஸ் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா எப்படி மொபைல் காமிக்காமல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்கள என்கேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஏன்னா 1 இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஃபோன் காமிக்காமல் எப்படியாச்சும் காப்பாற்றிடுவோங்க. அதே 3 இயர்ஸ்க்கு அப்புறம்னா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அப்படியே ஸ்கூலு ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லி போயிடும். இந்த 1 to 3 இயர் டாட்லர் ஏஜ் குரூப்புன்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலான பீரியட். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வரைக்கும் அவங்களோட பிரெயின் வந்து ரொம்பவே நல்லா க்ரோ ஆகும். 3 இயர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் அடல்ட் பிரெயின் சைஸில் 95% வளர்ந்துடும். ஸோ நம்ம வந்து இந்த டைமில் அவங்களுக்கு வந்து கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட், ஓவரால் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். மொபைல், டிவி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்கள பிஸியாக வச்சுக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா இந்த சார்ட்டிங் கேமுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பேஷன் மாதிரியான ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெள்ளை சுண்டல், ராஜ்மா, கருப்பு சுண்டல், அதுக்கப்புறமா பச்சை பயிறு, பொட்டுக்கடலை, இந்த மாதிரியான தானியங்கள், பயிர் வகைகள் இருக்குல்லையே, பெருசு பெருசாக இருக்குல்லையே, அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. குழந்தைக்கு வந்து ஒரு 4-5 ஸ்மால் பவுல் கொடுத்துருங்க. குழந்தை வந்து ஒரு பவுல்லையும் ஒரு ஐட்டத்தை எடுத்து போட சொல்லணும். ஸோ குழந்தை வந்து என்ன பண்ணுவாங்க, 2 விரலை வச்சு அதை எடுத்து கரெக்டாக போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எடுத்து போடும்போது குழந்தைங்களுக்கு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து சூப்பராக டெவலப் ஆகும். அண்ட் இதில் இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க அதை வாயில் எடுத்து போட்டுருவாங்க, சம்டைம் சோக் ஆகும். ஸோ எப்பயுமே நீங்கள் பக்கத்தில் உட்காந்து சூப்பர்வைஸ்டாக தான் இந்த கேமை வந்து விளையாட முடியும். அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை வந்து பார்க்க முடியாது. ஆக்டிவிட்டி நம்பர் 2, சென்சரி பிளே வித் மாவு. அதாவது குழந்தைக்கு வந்து கோதுமை மாவுலையோ இல்லைனா வந்து மைதா மாவுலையோ நீங்கள் வந்து சப்பாத்தி போடுறதுக்கு மாவு பிசைஞ்சு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே குழந்தைகிட்ட கொடுத்துருங்க. குழந்தை அதை வந்து பிசைவாங்க, குத்து போக் பண்ணுவாங்க. இன்னும் அதில் வந்து ஷேப்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை தேய்க்க சொல்லலாம். குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-2.5 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அதில் சப்பாத்தி மாவு மாதிரி சப்பாத்தியே போட்டு தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்லைம்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறத விட வீட்டில் இந்த மாதிரி மாவு வந்து கொடுக்கும்போது சேஃபுங்க. ஏன்னா ஸ்லைம்லாம் வாயில் போட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. பட் அதே சமயம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க மாவு வந்து நீங்கள் டவ் பண்ணி கொடுக்கும்போது அது ரொம்ப சேஃப் தான். அண்ட் இந்த மாதிரி வந்து அவங்க ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுடைய சென்சஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கைகளில் இருக்கிற ஸ்மால் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஃப்யூச்சரில் குழந்தை வந்து பெண்ணை நல்லா பிடிச்சி எழுதுறதுக்கு அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேண்ட் மசில்ஸ் நல்லா வந்து வளர்கிறதுனால அந்த கோஆர்டினேஷனும் வந்து ரொம்பவே வந்து பெட்டராக டெவலப் ஆகும். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து மிரர் பிளே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 18 மந்த்ஸுக்கு அப்புறமா குழந்தைங்க வந்து நம்ம பண்ணுறதை திரும்ப பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் இல்லையா, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பெரிய மிரர் இருக்கும். அந்த மிரர்கிட்ட நீங்கள் நிற்க வச்சுக்கோங்க, இல்லை நீங்களும் வந்து பக்கத்தில் நின்றுக்கோங்க. மிரரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை குழந்தை வந்து பார்த்து பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கண்ணை வந்து நல்லா உருட்டுங்க, வாயை திறக்கிறது, நாக்கை நீட்டுறது, டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்கள் வந்து கண்ணாடி பார்த்து பண்ணுங்கள். குழந்தை அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுவாங்க. கண்ணாடி பார்த்துட்டே நீங்கள் வந்து சொல்லலாம், இது ஐஸு, இது நோஸு, இது மவுத்துன்னு. ஸோ தட் அது குழந்தை வந்து பார்த்து குழந்தையோட வெக்கபுலரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுடைய லாங்குவேஜ் மைல்ஸ்டோன் வந்து சூப்பராகவே டெவலப் ஆகுங்க. ஏன்னா ஃபோனை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து குழந்தைங்க காதால் மட்டும்தான் சவுண்டு கேட்போம். பட் அதோட அந்த ஐ கான்டாக்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது. ஸோ குழந்தைக்கு அந்த பாசிவ் லிசனிங் தான் இருக்கும். பட் மிரர் பிளேயில் வந்து அவங்க ஆக்டிவாக பார்க்கும்போது மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் வந்து இன்னொன்று வந்து பெட்டராக இருக்கும். ஆக்டிவிட்டி 4, டொமஸ்டிக் ஹெல்ப்பர். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 18 மந்த்ஸுக்கு அப்புறம் டொமஸ்டிக் மிமிக்ரி டெவலப் ஆகுங்க. நிறைய டைம் நீங்கள் வீட்டில் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ குழந்தை அதை அப்படியே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வீட்டை பெருக்குனீங்கன்னா அவங்களும் கையில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வீட்டை பெருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீட்டில் இருக்கிற சின்ன வேலைகளை அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்தே வீட்டு வேலைகளை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அட் த சேம் டைம் ரொம்ப நேரமாக ஸ்க்ரீன் பார்க்கணும் அப்படின்ற அந்த எண்ணமும் வராமல் இருக்கும். அண்ட் 5th மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி என்ன தெரியுமா? நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட விளையாடுறதுங்க. நீங்கள் ஐ டு ஐ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி குழந்தைய நீங்கள் தூக்கி மடியில் உட்கார வச்சு அவங்களோட கண்ணை பார்த்து நீங்கள் பேசும்போது உங்களுடைய ஃபேஸு, உங்களுடைய ஸ்மைல், உங்களோட ரியாக்ஷன்ஸை அவங்க அப்படியே நேராக கண்ணால் பார்த்து அப்படியே காப்பி பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் அவங்களுடைய மைல்ஸ்டோன் டெவலப் ஆகிறது வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் கொடுத்தாலும் அதில் டெவலப் ஆகாது. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஃபோன் காமிக்கக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் சில சமயம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால நீங்கள் ஃபோன் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது நான் சொன்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிச்சனில் ஒர்க் இருக்குன்னா நீங்கள் கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு சைடில் வந்து அவங்கள அந்த சார்ட்டிங் கேமோ இல்லைனா வந்து அந்த மாவு வச்சு அவங்கள விளையாடுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மட்டும் கிச்சனில் ஒரு பக்கமாக உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துடலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுங்கள். கைட்லைன்ஸ் படி சொல்லப்போனால் 2 வயசு வரைக்கும் ஸ்க்ரீனே காமிக்கக்கூடாது. டிவி, ஃபோன் எல்லாமே தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகுந்தன். நன்றி, வணக்கம்.